பிரசாந்த் கிஷோர் அவர்தான் அப்புறம் விட்டு இண்டிவிஜுவலா நின்னாரு ஜெயிச்சிட்டாரா? முதல்ல அவர் இங்க தமிழ்நாட்டுக்கு வராரு 2021 அப்புறமா தமிழ்நாட்டுக்கு வராரு. ஆதரவா எப்படின்னா விஜய் முதலமைச்சர் ஆக்கணும்னு வந்து பாக்குறாரு. ஐயா இது தற்கூரி கூட்டம்டா, ஐயோ இங்க இருந்தா நம்ம டேமேஜ் ஆயிரும், ஆள ஓடுறான்னு ஒரு வாரத்துல எஸ்கேப் ஆகி ஓடிடுறாரு. நம்ம ஒண்ணு சொன்னா அவனு ஒண்ணு பண்றானோ. ஐயா இவங்க நம்ம உள்ள சேர்த்தன நம்மள அடுத்த குஷி ஆக்கிடுறாங்க, அதனால நம்ம கிளம்பிடுவோம்டான்னு கிளம்பி ஓடியே போயிட்டாரு. அதெல்லாம் போயிட்டு பீகார் போய் நின்று தோத்துறாரு. அந்த அதாவது அவர் நம்பர் 2னா இவர் நம்பர் 1 இல்ல. இவரே அதாவது டெபாசிட் வாங்கின 234 தொகுதியில டெபாசிட் வாங்கினவரே இந்த ஒரு கூட்டத்தை பார்த்து பயப்படுறாருன்னா இவங்க எவ்வளவு மட்டமானவங்க இருப்பாங்க. ஊர்ல பார்த்தோன்னா யாரெல்லாம் ஜெயிப்பாங்க ஜெயிக்க போறான்னு சொல்லி அதுக்கான ஒரு அறிவா செயல்படக்கூடிய ஒரு ஆள் தான் இவரு. ஆனா இவருக்கு வந்த சோதனை பார்த்து அறிவுலாம் கிடையாது ப்ரோ. இப்ப இவர் எந்த பார்ட்டி போய் நிக்கிறவரோ கண்டிப்பா அந்த பார்ட்டி ஜெயிக்க கிழிச்சாரு. தோத்தவங்களோட லிஸ்ட் அதிகம். சும்மா அதெல்லாம் பார்த்தாரு தம்பி. அங்க போனோடனே ஜான் ஒருத்தர் இருக்காரு, இவருதான் எங்களுக்கு தேர்தல் ஆலோசனை. டுபாகூர் நீ என்ன விட பெரிய டுபாகூர் ஆச்சு, நீ என்ன இங்க பண்ற அப்படின்னு கிஷோர் ஜானை பார்த்து சொல்லியிருக்காப்ல. இல்ல நானும் இவங்களை பச்சு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அரைக்கலான்னு வந்தேன் அப்படின்னு. ஓகே அப்ப நீ இருக்க விட விளக்காது, நீங்க இருக்க விட ஓஹோ நான் கிளம்புறடா சாமின்னு ஆளை விடுன்னு கிளம்பி போயிட்டாரு. அவரு அங்க போய் தெளிவா எலெக்ஷன் முன்னாடி சொல்றாரு, இந்த தேர்தல்ல ஒண்ணு நாங்க ஜெயிச்சா பிரம்மாண்டமா ஜெயிப்போம், இல்லைன்னா படுதோல்வி அடைவோம். 2வது லைன் தேவையே இல்லை. எத்தனை